அடிச்சு கொண்டாங்க. அது தெரியுது. எங்களுக்கு அடிச்சு கொண்டது தெரியும். அவனை பார்த்தாலே பாவமா இருக்கு. நிர்வாகம் இங்க வரணும், வந்தாங்க பாடி நாங்க எடுப்போம். யாரும் இல்லாத பிள்ளை சார், அண்ணன் தம்பி இல்ல. நாங்க எல்லாம் பூக்கடை போட்டுக்கிறோங்க. அந்த வியாபாரம் பண்ணி தான் பழகி வைக்கிற அந்த குழந்தைய 27 வயசுல தாலி எடுத்துட்டு நிக்குதுங்க சார். 27 வயசுல தாலி எடுத்துட்டு நிக்குது. 2 பிள்ளைக்கு யாரு சார் ஆதரவு கொடுப்பாங்க? 4 நாளா கத்தி செத்ததையே சொல்லல. நேத்து 2 மணிக்கு சொல்றாங்க செத்தது. வீட்டிலேருந்து வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. என்கிட்ட இருந்து 50 ரூபா வாங்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறமா திங்கக்கிழமை என் புருஷஞ்செல்லிலிருந்தே என் மாமியாருக்கு, எங்கள் அம்மாவுக்கு, என் கொழுந்தனுக்கு மாறி மாறி என் புருஷஞ்செல்லிருந்தே ஃபோன் பண்ணுறாங்க. உங்கள் ஃபோனை மிஸ் பண்ணிட்டாங்க, இந்த ஃபோனை இங்கே வந்து வாங்கிக்கோங்க, அங்கே வந்து வாங்கிக்கோங்கன்ட்டு ஒவ்வொரு டைமும் டார்ச்சர் பண்ணாங்க. கடைசியில் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணும்போது, உங்கள் பொண்ணு நம்பர் கொடுங்க, உங்கள் பொண்ணுக்கிட்ட நாங்கள் ஃபோனை கொடுத்துட்றோம், உங்கள் பொண்ணோட வீட்டு அட்ரஸ் கொடுங்கன்னதுக்கு எங்கள் அம்மா தரல. எங்கள் பொண்ணு வேலைக்கு போயிருப்பா, ஃபோனெல்லாம் எடுக்க மாட்டான்னு சொல்லி எங்கள் அம்மா அதை எதுவுமே தரல. அது தராதவோ 3 பேர் போலீஸ் மாதிரி வீட்டுக்கு வந்தாங்க. ஆனால் அது போலீஸுன்ற மாதிரியே வந்து ஆதார் கார்டை வாங்கினாங்க. திங்கக்கிழமை 2:30 மணிக்கே வந்துட்டாங்க. என் புருஷன் திங்கக்கிழமை 9 மணி 8:30 மணிக்கும் போது வீட்டிலேருந்து போயாச்சு. 2:30 மணிக்கும் போதே போலீஸ்கார மாதிரி 3 பேர் வந்து என் புருஷனோட ஆதார் கார்டு, நான் ஜோடியாக எடுத்த ஃபோட்டோ, அதை அவங்க 3 பேர் வந்ததில் ஒரு அதை போய் ஃபோட்டோ எடுக்கிறான். வீட்டுக்குள்ளேயே வந்து வாரண்டி எடுத்துருக்காங்க. எப்படி இப்படிப்பட்ட ஆள் கூட நீங்கள் எப்படி இருக்கீங்க? இந்த குழந்தைங்களாம் அவனுக்கு பிறந்த குழந்தைங்களா, அவனோட குழந்தைங்களா, நீங்கள் என்ன ஜாதி, அதெல்லாம் கேட்டாங்க. அவங்க கேட்டுட்டு போனதுக்கப்புறம் 3 மணிக்கு மேலே என்னோட புருஷனோட செல்லே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நைட்டும் நான் கதவை ஓப்பன்லேயே தான் வச்சுட்டு படுத்தேன். எந்நேரம்னாலும் வீட்டுக்கு வந்துடணும். அதுக்கப்புறம் காலைல 10 மணிக்கு நான் வேலைக்கு போன கடைசியில் 10 மணிக்கு பீலமேடு இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி KMCH ஹாஸ்பிட்டல் வாங்குன்னு சொல்கிறாங்க. நான் எங்கள் சித்தி எங்கள் அம்மா எல்லோரும் அங்கே பதறி அடிச்சுட்டு போகும்போது என்கிட்ட விசாரித்தாங்க. என் பேக்ரவுண்டை பற்றி ஃபுல்லாக விசாரித்தாங்க. எல்லாம் சொல்லி முடித்த கடைசியில் எங்களை வெயிட் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் கீழே இன்னொரு மாடிப்படி இறங்கி அந்த KMCH ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே ஏதோ ஸ்டெப்பில் இறங்கி கூப்பிட்டு போனாங்க. அங்கே ஒரு 30 போலீஸை வளைச்சி நின்றுட்டு இருந்தாங்க. என்னைய பார்த்ததையுமே மறுபடியும் நீங்கள் வெளியே போயிருங்க, எங்கள் 3 பேரையும் பார்த்தது மறுபடியும் வெளியே போயிருங்கன்னாங்க. அப்புறம் இப்படியே விட்டுட்டுருக்க, என்ன நியூஸ் நடந்ததுன்னே தெரியல. அப்படிங்கவும் 2 மணிக்கு மேலே நாங்களே தர்ணா மாதிரி பண்ணி மறியல் பண்ணி என் புருஷனை இப்போ கண்ணில் காட்டணும், என் மருமகனை கண்ணில் காட்டணும், எங்கள் சித்தி எங்கள் அம்மா எல்லாரும் போட்டு புலம்பணுன்னு தான் தர்கா மாதிரி பண்ண கடைசியில் தான் என் புருஷன் செத்து போனதையே சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் பாடியை காட்டினாங்க. சாயங்காலமாக பாடியை காட்டினாங்க. இந்த இடம் மட்டும்தான் நல்லா கட்டி, இந்த இடம் மட்டும்தான் தெரிஞ்சுது. சித்தி வந்து நீங்கள் இதை அவுத்து காட்டலைன்னா நாங்கள் இங்கே தீக்குளிப்போன்னு எங்கள் சித்தி சொன்னங்காட்டிக்கு அவுத்து காட்டினா ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக காயம். மூக்கில் பிளட்டு, வாயில் பிளட்டு, காதில் பிளட்டு, இங்கே அடி கீரல், இங்கே அடி கீரல், இங்கே அடிச்சு இந்த இடம் அரிச்சு அவர் யூரின் போகிற இடத்துல பயங்கரமான தாக்குதல் நடந்திருக்கு. அப்படியே அம்மனமாக படுக்க வச்சு அந்த இடம் ரொம்ப தாக்கியிருக்காங்க. இங்கெல்லாம் கண்ணி போயிருக்கு, இந்த சைடு ஃபுல்லாக கண்ணி போயிருக்கு. என் குழந்தைங்க, நான் இன்னைக்கு அனாதையாக இருக்கேன். எனக்கு புருஷன் இல்லை, என் பிள்ளைகளுக்கு அப்பம் இல்லை. பெத்த ஒரே பிள்ளைய தான் பெற்றாங்க. என் மாமியாருக்கு பையன் இல்லை. நீங்களா ஆதரவு கொடுங்க. ஏதாவது எங்களுக்கு நியாயம் வேணும். சித்ராவில் இருக்க KMCH ஹாஸ்பிட்டலில் நிர்வாகம் இங்கே வரணும், என் புருஷனுக்கு பதில் சொல்லணும். அனாதை பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கும் பதில் சொல்லணும். அதுக்குள்ளதான் இத்தனை இதுவும் நடந்திருக்கு.
என் புருஷனை போட்டு அடித்தது கூட அதுக்குள்ளே நடந்திருக்குது. அப்புறம் எப்படி அனாதைன்னு சொல்லுவீங்க? இத்தனை ஜாதி சண்டை இருக்கையில் என் புருஷன் எப்படி அனாதையாவான்? நான் இருக்கையில் எப்படி அனாதையாவான்? எங்ககிட்ட சொல்லாமையே அவனை முடிச்சுட்டாங்க. எனக்கு நீதி வேணும், அந்த நிர்வாகம் இங்கே வரணும், என் பிள்ளைக்கு எனக்கு நீதியை கொடுக்கணும், பதில் சொல்லணும், அவங்க இங்கே வரணும், அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணணும். அந்த நிர்வாகத்து மேலே, KMCH ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்து மேலே வழக்கு பதிவு பண்ணணும். இல்லையா நாங்கள் பாடி வாங்க மாட்டோம், இங்கே குடும்பத்தோட தீக்குளிப்போம், மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிப்போம். வேலைக்கு போகிறேன்னு போனாங்க. காலையில் இன்னொருத்தன் யாரோ ஜாயின் பண்ணிட்டானாம்மா. இன்னொருத்தன் கூட போன மாதிரி தான் சொல்கிறாங்க. உள்ள உங்கள் வீட்டுக்கார் கூட எப்பயுமே இந்த ஆள் இருக்காருங்கிற மாதிரி சொன்னானுங்க 3 பேர். அந்த 3 பேர்கிட்டையும் அந்த ஃபோட்டோ இருந்தது, அந்த ஃபோட்டோவில் காட்டுறானுங்க. இந்த ஆளை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு என்கிட்ட காட்டுறாங்க. ஆனால் அந்த ஆளை நான் இதுக்கு முன்னாடி எங்கள் லோக்கலில் நாங்கள் பார்த்ததே இல்லை. அந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியல. அந்த ஆள் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல. ஆனால் என் புருஷனை பணமாக்கிட்டாங்க. அந்த ஆள் இப்போ எந்த நிலமையில் இருக்கான்னு எனக்கு தெரியல. அவனையும் நான் பார்த்ததில்ல. என் புருஷன் வேலைக்கு போகிறேன்னு போனால் அதுக்கப்புறம் போனம்மா என்கிட்ட காட்டினாங்க. உடம்பு ஃபுல்லாக கண்ணி 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 போய் போனம்மா காட்டினாங்க. போனம்மா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.